8 தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் லக்கி முருகன் அவர்களை விருகம்பாக்கம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக அறிவித்ததை முன்னிட்டு விருகம்பாக்கம் தொகுதி தெற்கு பகுதி செயலாளர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றாக இணைந்து நமது கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்யவும், கட்சியின் நிலைப்பாட்டை குறித்தும் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தேர்தல் பொறுப்பாளர்கள் விதுபாலன், கண்ணன், குணசீலன், ராஜா மற்றும் கராத்தே பாண்டியன், கோலடி நவீன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 8 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. அரவணைச்சு போறது சரியா இல்லை அப்படி தகவல் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டாதுக்கு அப்புறம் யோசிச்சு ஓகே அவங்களுக்கு பொறுப்பாளர் போட்டு அவங்க 2 பகுதி ஆறு பகுதி பார்க்கணும். கூட பகுதி சார்ந்து இருக்காங்க அவங்க இப்போ கூட வாய் தலைவர் இருக்கிறாரு கூட போய் பாருங்க சொன்னது தான் அவர் ஆரம்பிச்சதுதான் இல்லைங்களா. அதெல்லாம் சிறப்பாக அவரே ஆரம்பிச்சது அவரே சிறப்பாக வெற்றியோட முடிச்சு எங்களுக்கு அவர் கேட்கிறார். மாவட்ட மீட்டிங் நடந்துச்சு. மாவட்ட மீட்டிங்ல தலைவர் நேரடியா தொகுதியை பற்றி நிலைமையில சொன்னது அவர் தான் கூட இருந்தாரு. இவர் 2 பேரும் சேர்ந்து அவர் சொல்லி அவர் 2 பேரும் சொன்னாரு. இதனால வந்துதான் இது இதோ வகையில் ஆரம்பத்தில் ஒரு தொகுதிக்கு சென்னையில் நியர்பையில் இருக்குது. தலைவர் மகள் ஏதோ மடலில் இருப்பாரு. அதனால வந்து அவர் சொன்னதால 2வது அவர் 2 பேரும் தலைவர் நேரடியாக போயிருந்ததால தீர்வுக்காக என்ன பண்ணுறாங்க தவிர அவங்க 2 பேரும் இது பண்ணதான் அவங்க 2 பேரும் தான் தொகுதிக்கு அறிமுகம் நல்லது வைக்கும்போது வந்து நல்லது அனைவரும் ஒற்றுமையா பகுதி செயலாளரும் தொகுதி பொறுப்பாளரும் சேர்ந்து அம்மா நினைவு நாளுக்கு சிறப்பாக வந்து டைம் வந்து நான் வந்து 6 வண்டி 6 வண்டி வந்து சொன்னேன். அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை வண்டி எடுத்து நினைச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் பகுதி அவைத்தலைவர் தெரிஞ்சிருக்கா. ஆக இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நாம் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்க இந்த பணி என்பது வெற்றியில் போய் முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் ஒத்துழைப்போடு இதற்கு முன்பு இருந்த எந்த ஒரு மன சஞ்சலங்களும் எல்லாத்தையும் நீக்கிட்டு நமது எண்ணத்தில் வந்து அந்த டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கிறார்கள் எண்ணத்திலேயே நாம் அனைவரும் செயல்பட்டு கால சூழ்நிலை எப்படி மாறணும் அதை நம்ம இது பண்ண தேவையில்லை. நம்ம அண்ணா டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தா ஏற்கனவே ஒரு 2 தொகுதி சூழ்ச்சி வச்சுக்கிறாங்க. அதில் இது ஒரு தொகுதியாக இருக்கும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக அண்ணா டிடிவி தினகரன் அவர்களை நிற்பதாக எண்ணி நமக்கு கழக பணியை சிறப்பாக நம்ம பூத் வைஸ் வந்து பூத்துக்குள்ள பூத் நிர்வாகிகள் இது நமக்கு டைம் இருக்குது. 4 மாதம் டைம் இருக்குது. இந்த 4 மாதத்துக்குள்ள அங்கே 4 மாதம் வரை காத்திருக்க வேண்டாம். இப்பவே நம்ம பணியை கழகம் முடிக்கிறது. முதல் கட்டமாக இந்த வட்டக்கழக நிர்வாகி பகுதி கழக நிர்வாகிகள் பார்த்தாச்சு. 2 வட்டக்கழக நிர்வாகிகள் பார்த்துட்டு அம்மா நினைவு நாளுக்கும் தலைவர் பிறந்த நாளுக்கும் நம்ம தயாராகும். அடுத்த கட்டமாக பூத்துக்குள்ள போய் பூத் நிர்வாகிகளை போட்டு பூத் கமிட்டி நம்மளால ஒவ்வொரு பூத்துக்கு எத்தனை பேர் போட முடியுமோ அத்தனை பேரை போடுறதுக்குண்டான வேலையை சிறப்பாக ஒற்றுமையா செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிமுறையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு தொகுதி பொறுப்பாளராகிய நாங்கள் அனைவரும் உங்கள் அனைவரோடும் ஒத்துழைப்போடு எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திற்கும் எந்த தேவைக்கும் உங்களோடு இருப்போம் என்பதை மிக பணிவுடன் அன்புடன் கேட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போறவங்க கொஞ்சம் யோசிச்சு ஓரம் நின்றுவாங்க. அந்த நிலை இல்லாமல் இந்த முறை நீங்கள் இந்த 80 பேர் நம்ம பகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் இல்லாமல் மீதி எத்தனை பேர் நீங்கள் கூப்பிடுறீங்களோ அவங்களே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக கொஞ்சம் ஜென்ஸாக இருந்துச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன வழியோ உங்கள் பொறுப்பாளரோட சேர்ந்து கலந்துக்கிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதுக்கு வண்டி மற்ற விஷயங்கள் என்னங்கிறது பொறுப்பாளர் பேசிப்பாங்க, அவங்க கூட கலந்துப்பாங்க. இதை தொடர்ந்து வந்து அம்மாவின் நினைவு நாள் முடிஞ்சு டிசம்பர் 13 நம்ம கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்த நாள் வருது. டிசம்பர் 13. இந்த டிசம்பர் 13 இந்த முறை வந்து ரொம்ப விமர்சனமாக நல்லா எல்லா வார்டுலையும் ஒவ்வொரு வார்டுலையும் அந்த வட்ட செயலாளர் தலைமையில் 6 வட்டம் இருக்குன்னா அந்த வட்ட செயலாளர் தலைமையில் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கலந்துக்கிட்டு
ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அது எப்படி நடத்தணும் ஏது நடத்தணும்னு சொல்லி பொறுப்பாளர்களோட உட்காந்து நடந்துக்கிட்டு அது சிறப்பாக இந்த முறை 6 வார்டு இந்த பகுதிக்கு உட்பட்டு 6 வார்டு இருக்குன்னா அந்த 6 வார்டுலையுமே 6 வட்டச் செயலாளர் தலைமையில் அந்த நிகழ்ச்சியை இப்படி தேர்தல் பணி நிறைய இருப்பதனால தொடர்ந்து இந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதி வட்ட மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு. இது போக வரும் டிசம்பர் 5ஆம் தேதி அம்மாவின் நினைவு நாள். அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த நினைவு நாளை மிக சிறப்பாக இந்த முறை நடத்தணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் விருகம்பாக்கம் தொகுதி சார்பாக நம்ம நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் சொல்லியிருக்கோம். ஒரு வார்டுக்கு ஒரு வண்டி சரி அதான் வார்டு ஒரு வார்டுக்கு 2 வட்டத்தில் 2 வட்டம் அதுதான் கவுன்சிலர் 2 வட்டத்தில் 12 வார்டு 6 வார்டு இருக்குது உங்ககிட்ட கரெக்டா? உங்களுக்கு கணித வட்டம் 6 வட்டம் இருக்குன்னா உங்ககிட்ட இந்த 6 வட்டத்துலையும் ஆக இந்த பகுதிக்கு உட்பட்ட 6 வார்டோ 6 வட்டமோ குறைந்தபட்சம் ஒரு வண்டி. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம நிர்வாகிகள் நம்ம மொத்த நிர்வாகிகளையும் பார்த்தீங்கன்னா பகுதிகளுக்குள்ள 12 பேர் இருப்போம். அது போக 6 வட்டம் 6 வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் வருவோம். 60 12 22 பேர் மாற்றுறோம். அது போக ஒவ்வொரு வட்டமாக சென்று அந்த வட்டத்திலேயே போட்டுறோம். அது போக விடுபட்ட பதவி நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. ஆனால் பதவி போடாமல் வச்சுருப்போம். நிறைய பேர் இப்போ இந்த மாவட்ட பிரிவில் சில இடர்பாடுகள் இருக்கும். சில பேர் விடுபட்டிருப்பாங்க. அப்புறம் பதவி வந்திருப்பாங்க. இப்போ பதவி இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் முறையாக தொகுதி பொறுப்பாளர்கள் நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து யாரெல்லாம் விடுபட்டிருக்கு யாரெல்லாம் பொறுப்பு அடுத்து மாவட்ட பொறுப்பு என்னென்ன பொறுப்புன்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நம்ம உடனே அறிவிச்சு நம்ம கூட நம்ம கழகத்துக்காக அண்ணன் டிவி அவங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கலாம். அல்லது கூட்டணி கட்சி சார்ந்தவர்களோ யார் நின்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளமாக இருந்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அனைவரும் இந்நேரத்தில் உறுதியேற்போம் என்று உங்கள் அனைவரிடமும் பணிவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அனைவரையும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நியமித்துள்ளார்கள். இவர்களுக்கு உறுதுணையாக தான் இரண்டை அவர்களோடு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நியமித்துள்ளார். வரப்போகும் இந்த காலத்தில் தேர்தல் காலத்தில் இந்த தொகுதியை பலப்படுத்தி தர வேண்டும் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நம்ம பொறுப்பாளர்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கும் அவர்களிடமிருந்து தகவலை சரியாக முறையாக இடையூறு இல்லாமல் எந்த இடையூறு இல்லாமல் கொண்டு சேர்ப்பதற்கும் மட்டும்தான் என்னை நியமித்திருக்கிறார்கள். மற்றபடி பொறுப்பாளர்கள் டிஎஸ் கண்ணன் அவர்கள், விதுபாலன் அவர்கள், நம்ம பகுதி செயலாளர் குணசீலன் அவர்கள், பகுதி செயலாளர் ராஜா அவர்கள், மாவட்ட அமைச்சர் பொன்பாஸ்கர் அவர்கள், இவர்களும் தொகுதி முன்னாள் மாவட்ட செயலாளர் டிஎஸ் கண்ணன் அவர்களையும் முன்னாள் மாவட்ட செயலாளர் விதுபாலன் அவர்களையும் பகுதி செயலாளர் குணசீலன் அவர்களையும் பகுதி செயலாளர் ராஜா அவர்களையும் மாவட்ட அமைச்சர் தலைவர் பொன்பாஸ்கர் அவர்களையும் 15 பேரை வச்சு மனு தலைவர் நம்ம கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லி விருப்ப மனு 15 பேரை வச்சு நான் கட்டியிருந்தேன். அது தலைவருக்கு அப்போ தெரியப்படுத்தினேன். நம்ம நிர்வாகிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, உங்க மேலே பிரியமாக இருக்காங்க. அதுபோக இங்கே இருக்கிற விருகம்பாக்கத்தில் தொகுதியில் இருக்கிற மக்கள் உங்க மேலே பிரியமாக இருக்கிறாங்க. அவர்கள் சகோதரர் விதுபாலன் அவர்கள் நம் தலைவருக்கு மிக நெருக்கமான ஒரு நட்பை இதற்கு முன் நம்ம இதற்கு முன் தலைமை கழகம் அமைந்திருந்த அலுவலகத்திற்கு விருகம்பாக்கத்திலிருந்து தான் அதிகமான கூட்டங்கள் வரும். அதேபோல் தொடர்ந்து சென்னை நடைபெறும் அனைத்து கூட்டத்திற்கும் விருகம்பாக்கத்திலிருந்து வரும் நிர்வாகிகள் அதிகமாக இருப்பார்கள். அதை தலைவர் தென்சென்னை மாவட்டத்தில் உட்பட்ட
விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி விருகம்பாக்கம் தெற்கு பகுதிகளின் சார்பாக நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த ஆலோசனை கூட்டமானது வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இன்று பரபரப்பான சூழ்நிலை தமிழகம் முழுவதும் அனைவரும் அறிந்த விஷயம். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நமது கழக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களின் மனதில் மிக ஆழமாக பதிந்த ஒரு தொகுதி. அதற்கு காரணம் இங்கிருக்கும் நிர்வாகிகள். இதற்கு முன் நம்ம அலுவலகம் மாவட்ட செயலாளர் நம்ம தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பிரதிநிதி முதல்ல மன்னிக்கிறீங்களா? பெரியவங்க நீங்க ரொம்ப சீனியரான வாய்ப்பு இல்ல. நீங்க இதுல நினைக்கலாம் எங்களுக்கு மனசுல கஷ்டம் வந்துச்சுல்ல. சொல்ல இப்படி நின்று பாத்துருக்கேன். பக்கத்துல இருந்தோம் படிச்சுக்கோங்க.